அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியன் மனைவி பாகம் 3 அத்தியாயங்கள் 13 மற்றும் 14. மரணத்திற்கு துணிந்தவனால் இம்மாநிலத்தில் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என வீரசேகரன் தன் மனதிற்குள்ளாக சொல்லிக் கொண்டு இரும்பு கிடங்கின் புகைப்போக்கி வழியாக சரசரவென கீழே இறங்கினான். கயிறு போல பிடித்துக் கொண்டு அவன் இறங்கிய துணியின் கடைசி முடிச்சை அடைந்ததுமே அதை பிடித்து தொங்கியவாறு அங்கும் இங்கும் ஊஞ்சல் போல ஆடி புகைப்போக்கிக்கு நேர் கீழே உள்ள பிரம்மாண்டமான எண்ணெய் கொப்பரையின் காது வளையங்களில் கால் ஊன்றி கீழே தரையில் குதித்தான். அப்போது தரையில் கிடந்த ஒரு முள்ளாணி அவனுடைய குதிகாலில் குத்தி கிழித்தது. சட்டென அவன் சப்தமிடாமல் வலியை எல்லாம் தன் வாய்க்குள்ளேயே விழுங்கிக் கொண்டு ஆணியை பிடுங்கி எறிந்தான். அந்த இரும்பு கிடங்கிற்குள் கரும் என ஒரே இருள் மண்டி இருந்தது. அவன் அடுத்த அடி எடுத்து வைத்த போது ஒரு புறம் சுருட்டி கிடந்த நீளமான நூல் ஏணியின் கயிறுகளில் அவனுடைய கால்கள் சிக்கிக் கொண்டன. அவன் வெகு சிரமப்பட்டு தன் கால்களை விடுவித்துக் கொண்டு மிகவும் கவனமாக இருளை ஊடுருவி நடந்தான். தரையில் உள்ள படித்துவாரத்தில் பலரின் பெருமூச்சுகள் கேட்டன. அவர்கள் எல்லாம் சுரங்கத்தின் வழியாக பலவிதமான மாறு வேடங்களில் வந்துள்ள தனது படை வீரர்கள் தான் என்பதை அறிந்து கொண்ட வீரசேகரன் அவர்களை பல பகுதிகளாக பிரித்து ரகசியமான குரலில் அவர்களுக்கு பல கட்டளைகளை பிறப்பித்து ஆங்காங்கே இருளில் பதுங்கி இருக்கும்படி செய்தான். அதன் பிறகு அவன் தன் உடைவாளை உருவி அதை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு ஒரு புறமாக உள்ள ரகசிய கதவை திறந்து அந்த கட்டிடத்திற்கு அடுத்துள்ள ஊர்மிளாவின் வீட்டிற்குள் தன்னந்தனியாக ஓசைப்படாமல் புகுந்தான். அதே சமயம் ஊர்மிளாவின் வீட்டில் கீழ்த்தளத்தில் ஆள் அரவம் எதுவும் வீரசேகரனுக்கு தட்டுப்படவில்லை. மாடத்து கிளிவிளக்கு மாநில மங்கையர்களின் கண்ணக்கதப்பு போல மெல்லிய வெளிச்சத்தை சிந்திக் கொண்டிருந்தது. வீட்டை அவசரமாக காலி செய்து கொண்டு புறப்படுவதற்கு அறிகுறியாக ஒரு புறம் முக்கியமான ஜாமான்கள் எல்லாம் தயாராக கட்டி வைக்கப்பட்டிருந்தன. வழி பிரயாணத்திற்கு தேவையான கட்டு சாதமும் இலை சுருள்களும் காணப்பட்டன. சமீபத்தில் தான் சமைத்தது என்பதை குறிப்பது போல கட்டுசாத மூட்டையில் உள்ள புளியஞ்சோற்றின் வாசனையும் பழந்தயிர் அமுதில் பொறித்து கொட்டப்பட்ட தாளிப்பு சாமான்களின் வாசனையும் கமக்கமவென வந்தது. அங்குள்ள மூட்டை முடிச்சுகளின் இடையே காத்தவராயனின் அறிவாலும் சுந்தர ஜோதிடரின் ஏட்டுச்சுவடிகளும் ஊர்மிளாவின் மகரையாளும் காணப்பட்டன. அந்த மூட்டைகள் ஒன்றின் மீது ஊர்மிளா கடைசியாக கொண்டு வந்து வைத்தாலோ என எண்ணும்படியாக அழகான ஒரு சிறு தந்த பிள்ளை வீரசேகரன் கண்களை பறித்தது. அதை பார்த்ததும் வீரசேகரனுக்கு பழைய சம்பவம் ஒன்று நினைவு வந்தது. அந்த சிறு தந்த பிள்ளைக்குள் புதுவிதமான காதணிகளான சோனக சிடுக்கின் கூடு என்னும் தொங்கட்டான்கள் அழகுற வைக்கப்பட்டிருக்கும் என்பது வீரசேகரனுக்கு நன்றாகவே தெரியும். அவை சோனக நாட்டு வர்த்தகர்களிடம் இருந்து கப்பலில் வந்து இறங்கி சோழ நாட்டு கடைவீதிகளில் அமோகமாக விற்பனையாகி சோழிய மாதர்களால் புது நாகரிகம் என கருதப்பட்டு வந்த காது ஆபரணங்களாகும். அவற்றில் ஒரு ஜோடி தொங்கட்டான்கள் ஊர்மிளாவின் காதுகளில் ஒழுங்கினால் அவற்றின் ஒளி எவ்வளவு இனிமையாக இருக்கும் என கற்பனை செய்த வீரசேகரன் ஒரு ஜோடி தொங்கட்டான்களை சோழ நாட்டில் இருந்து தருவித்து அவற்றை வைத்துக் கொடுக்க ஒரு அழகான தந்த பிள்ளையையும் சேர நாட்டில் இருந்து வரவழைத்து சிவகாமியின் கண்களில் படாமல் வெகு நாட்களாக தனது பாசறையிலேயே வைத்திருந்து ஒரு நாள் ஊர்மிளாவின் வீட்டிற்கு கொண்டு வந்து தயங்கி ஆசையோடு அதை தனது அன்பு காணிக்கையாக ஊர்மிளாவிடம் கொடுத்தான். அன்றைய தினம் ஊர்மிளாவின் சோக முகமும் ஆனந்தத்தால் மலர்ந்ததைப் போல வேறு என்றுமே பிரகாசித்ததில்லை என்றும் அவனும் குதூகலப்பட்டான். ஆனால் என்ன காரணத்தாலோ அவள் அந்த தொங்கட்டான்களை எடுத்து எந்நாளும் அணிந்து கொண்டதே இல்லை. அது அவன் மனதை என்னவோ செய்தது. அப்போது வீரசேகரின் எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே ஊர்மிளா அவனை ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் புறக்கணிக்கிறாள் என்கிற துவேஷத்தை தான் மூட்டிக் கொண்டிருந்தது. அவன் தன் வீரபுஜங்களை குலுக்கி மெய்சிலிர்த்து தனது பழைய உணர்ச்சிகளை எல்லாம் உதிர்த்துவிட்டு இனி கடமையை தவிர வேறு எதையும் சிந்திப்பது கூட இல்லை என தன் மனதிற்குள்ளாக சங்கல்பம் செய்து கொண்டான். மேன்மாடத்தில் ஊர்மிளாவின் வளையல் ஒலிகள் கேட்டன. வீரசேகரன் படிக்கட்டின் மேலேறி மேன்மாடத்தில் உள்ள ஒரு நிலா முற்றத்தை அடைந்தான். அவனுடைய ஒரு கையில் உருவிய வாளும் அவனுடைய மார்பில் தொங்கும் மாட்டுக்கொம்பின் ஊது குழலும் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி துடித்துடித்துக் கொண்டிருந்தன. இருளில் பதுங்கி பதுங்கி நடந்தவனாக ஊர்மிளாவின் படுக்கையறை வாசலை அடைந்தான்.
அதன் கதவு மூடப்பட்டிருந்ததே தவிர உட்புறமாக தாளிடப்படவில்லை. அந்த கதவிடுக்கின் வழியாக வீரசேகரன் உள்ளே கூர்ந்து கவனித்தான். உள்ளே ஊர்மிளா வெகு துரிதமாக நாட்டியக்காரியைப் போல மாறு வேடம் அணிந்து கொண்டிருந்தாள். ஒரு புறம் ஒரு தீச்சட்டியில் முக்கியமான ஓலைகள் எரித்து நாசமாக்கப்பட்டதின் புகை நாற்றம் அடித்தது. ஊர்மிளாவின் படுக்கை அறையை அடுத்துள்ள ஒரு சிறு பூஜை அறையை திறந்து கொண்டு விசித்திரமான ஓர் ஆள் ஊர்மிளாவை நோக்கி வந்தான். அவன் நட்டுவனாரைப் போல வேடம் தரித்து இடுப்பில் தாளங்களையும் சொருகிக் கொண்டு வந்தான். அந்த நட்டுவனார் தன் முக அடையாளம் தெரியாதபடிக்கு கூத்தர்களின் தாடி மீசைகளையும் தன் கையில் வைத்திருந்தான். அந்த நட்டுவனாரின் காலடி ஓசைகள் கேட்டதுமே திரும்பி பார்த்த ஊர்மிளா வேகமாக அவனை நோக்கி ஓடி அவனுடைய கையை பற்றி கொண்டு கண்ணீருடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவ்விருவரும் அளவு மீறி ஆழ்ந்த உணர்ச்சியுடன் ஒருவர் முகத்தை ஒருவர் உற்று பார்த்து கொண்டே நின்றனர். இருவரின் இதயங்களையும் நெருக்கி பிணைக்கும்படியான ஒரு பாந்தவிய உணர்ச்சி இருவரின் கலங்கிய கண்களிலும் ஒளி வீசியது. அந்த அந்யோன்ய காட்சியை கதவிடுக்கு வெளியாக பார்த்து கொண்டிருந்த வீரசேகரனுக்கு தேகம் எல்லாம் பற்றி எரிவது போல நெஞ்சு தகித்தது. அவனுடைய மூளையெல்லாம் கொதிப்படைந்து தலை சுற்றியது. அறைக்குள் குபீரென பாய்ந்து இருவரின் தலைகளையும் ஒன்றாக வெட்டி எரிந்து விடலாமா என்பது போல வீரசேகரனின் கையில் உள்ள கொடுவாள் குறுகுறுத்தது. அதே சமயம் படுக்கை அறைக்குள் அவர்களுடைய பேச்சு குரல்கள் கேட்டன. அவை மிகவும் மெல்லிய குரல்களாக இருந்தபடியால் இருவரும் என்ன பேசுகிறார்கள் என்பது அவனுக்கு தெளிவாக விளங்கவில்லை. ஆனால் இருவருமே ரகசியமாக வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கு இன்னும் காத்தவராயன் ஏன் மூடுவண்டி கொண்டு வரவில்லை என்று மதி குழம்புகிறார்கள் என்பதை மட்டும்தான் வீரசேகரனால் ஓரளவு யூகித்துக் கொள்ள முடிந்தது. நட்டுவனாரை போல வேடம் தரித்திருந்த ஆள் பார்வைக்கு மிகவும் கம்பீரமானவனாக முகத்தில் ராஜகலையுடன் விளங்கினான். ஊர்மிளா அங்கு மாடத்தில் இருந்து ஒரு சிறு அகல் விளக்கை எடுத்து வந்து அதன் மெல்லிய வெளிச்சத்தில் அந்த கம்பீர புருஷனின் மாறு வேஷங்களை பரிசோதித்த வண்ணம் விளக்கை தூக்கி பிடித்து அவனுடைய முகத்தையும் பார்வையிட்டாள். அந்த வெளிச்சத்தின் உதவியால் நிர்த்தகனை கதவிடுக்கின் வழியாக கூர்ந்து நோக்கிய வீரசேகரனுக்கு பளிச்சென வீரபாண்டியனின் கற்பனை உருவம் உதயமாயிற்று. வீரபாண்டியனை பற்றி வர்ணிக்கப்பட்ட அங்க அடையாளங்கள் எல்லாம் வீரசேகரன் கண் முன்பாக தோன்றின. கம்பீரமான தோற்றம், பிரகாசமான நெற்றி, விசாலமான வலது புஜத்தில் வெண்ணிறமான கத்தி வடு, மயக்கும் கனிவான குரல், வசீகரமான விழிகள். ஆமாம், அன்று அதிகாலையில் வீரசேகரன் உயிரை ஜனங்களிடமிருந்து காப்பாற்றிய கூத்தாடியும் அவனேதான். தன் கண் முன் ஊர்மிளாவோடு உணர்ச்சி பரவசமாகி நிற்கும் நட்டுவனாரும் அவனேதான். ஆம், எதிரே தென்படும் கபட வேடதாரி வீரபாண்டியன் தான். இவ்வாறெல்லாம் சிந்தித்த வீரசேகரன் ஆக்ரோஷமாக தன் கையில் உள்ள வெற்றிகரமான வாளை ஓங்கி பிடித்துக் கொண்டான். படுக்கை அறைக்குள் ஊர்மிளா அந்த நட்டுவனாரை நோக்கி, நான் சொன்னதை எல்லாம் மறந்து விடாதீர்கள். நீங்கள் தான் எனக்கு சகலமும். உங்கள் உயிர்தான் என் உயிர். உங்கள் மீது அன்பு செலுத்தத்தான் நான் உயிரையே வைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக நான் எதுவும் செய்வேன் என தழுத்தழுக்கும் குரலில் சொல்லிக் கொண்டே கண்ணீர் வடித்தாள். அவளிடம் கனிவான குரலில் பேசிக் கொண்டிருந்த நிருத்தகன் அவளுடைய முகத்தை தன் கையால் வாஞ்சையோடு நிமிர்த்தி வாடிய தாமரை போன்ற அவளுடைய முகத்தை தன்னுடைய வசீகரமான விழிகளால் குறுகுறுவென பார்த்தான். ஊர்மிளா, கவலைப்படாதே என அந்த நிருத்தக வேடதாரி தழுத்தழுக்கும் குரலில் சொல்லிவிட்டு ஊர்மிளாவின் அஞ்சலி விழிகளில் நிறைந்திருந்த கண்ணீரை மிருதுவாக துடைத்த வண்ணம், ஊர்மிளா, விதி நம்மை சோதிக்கப் போகிறது. காத்தவராயன் இன்னும் வண்டியுடன் வந்து சேரவில்லையே. இனி அவன் வரமாட்டான் என்றுதான் எண்ணுகிறேன் என்றான். ஊர்மிளா அப்படியே அந்த நிருத்தகன் மார்பில் முகம் புதைத்து விம்மி விம்மி அழலானாள். வேடதாரியோ ஆறுதலாக அவளுடைய கூந்தலை வாஞ்சையுடன் வருடி கொண்டிருந்தான். அந்த காட்சியை கதவிடுக்கின் வழியாக வெளியே நின்று கவனித்துக் கொண்டிருந்த வீரசேகரனால் சகிக்க முடியவில்லை. வீரசேகரன் ஆசையோடு நெருங்கும் போதெல்லாம் தன்னை தொடக்கூடாது என விலகிச் செல்லும் பண்புள்ள ஊர்மிளா என்ன காரணத்தாலோ சுந்தர ஜோதிடரின் அன்பை ஏற்றுக்கொண்டது போதாது என்று இப்போது வீரபாண்டியனை வழியே சென்று அவனுடைய மார்பில் முகம் புதைத்து புலம்புகிறாளே. கை தேர்ந்த கணிகையை விட அவள் மிகவும் கேவலமானவளா? அத்தகைய ஒரு நீச பெண்ணின் மீதா இத்தனை காலமும் அன்பு வைத்து ஏங்கி ஏங்கி சித்திரவதைப்பட்டு வந்தோம் என்றெல்லாம் மனம் குமரிய வீரசேகரன் ஆத்திரத்தால் பற்களை நரநரவென கடித்துக் கொண்டான். அந்த சமயம்
படுக்கையறையில் இருந்து நிர்த்தகனின் கம்பீரமான குரல் வந்தது. ஊர்மிளா, வீணாக மனதை அலட்டிக் கொள்ளாதே. இனி எது நேர்ந்தாலும், என்ன மான அவமானங்கள் நேரிட்டாலும் பொருட்படுத்த மாட்டேன். உனக்காகவே நான் நிச்சயம் உயிர் வாழ்வேன். என் அன்பிற்கு இந்த உலகில் எஞ்சியிருக்கும் உறவு நீ ஒருத்திதான். உனக்காக நான் கோழையாகவும் தர்மங்களை புறக்கணித்த அர்ப்பனாகவும் கூட வாழ்வேன். ஊராரின் பழிச்சொற்களையும் பொருட்படுத்த மாட்டேன். நிச்சயம் நான் உயிர் வாழ்வேன் ஊர்மிளா. உன் ஆனந்தம் ஒன்றிற்காகவே உயிர் வாழ்வேன் என தழுத்தழுக்கும் குரலில், ஆனால் சிறிதும் கம்பீரம் குறையாத தொனியில் நிர்த்தகன் பொறுமினான். அதற்கு மேலும் கதவிடுக்கு வழியாக கவனித்துக் கொண்டிருந்த வீரசேகரனுக்கு பொறுக்க முடியவில்லை. முறிந்து போன அளவற்ற காதல், அவநம்பிக்கை, மிதமிஞ்சிய பொறாமை, காதலின் வஞ்சனை, அதற்கு பழி தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஆத்திரம் எல்லாம் ஒருங்கே சேர்ந்து அவன் நெஞ்சில் தலை தூக்கி தார்குச்சிகள் போல அவனை குத்தி கிளப்பின. அவன் யமகிங்கரனை போல உருவிய வாளுடன் துள்ளி படீரென கதவை திறந்து கொண்டு அந்த படுக்கை அறைக்குள் குதித்தான். அதற்குள் கதவு திறக்கப்படும் சப்தம் கேட்ட உடனே நிருத்தக வேடதாரி சட்டென அறையில் சுவர் மீது தொங்கிய வில்லை எடுத்து அதில் அம்பு போட்டி வீரசேகரன் மார்புக்கு நேரே குறிப்பார்த்து கொண்டு நின்றான். வாளோங்கிய வீரசேகரன் வாள்முனை வீரபாண்டியனை எட்ட முடியாத தூரத்திலேயே நின்று விட்டான். அங்கேயே நில் வீரசேகரா, அருகில் வராதே. உன் கையில் உள்ள வாளை கீழே போடு, இல்லையெனில் இந்த அம்பு உன் மார்பை துளைத்துவிடும் என்றான் நிருத்தகன் உறுதியான குரலில். எதிர்பாராத விதமாக வீரசேகரனை அங்கே பார்த்த ஊர்மிளாவோ அப்படியே பேச்சு மூச்சு அற்றவளாக சிலை போல நின்று விட்டாள். வீரசேகரன் பல்லை கடித்துக் கொண்டு நிருத்தகனை உற்று நோக்கி, நீர்தானே வீரபாண்டியர் என்றான். நான் யாராக இருந்தால் உனக்கென்ன? இன்று அதிகாலையில் உன் உயிரை ஜனங்களிடமிருந்து காப்பாற்றிய கூத்தாடினான். இப்போதும் உனக்கு உயிர் அளிக்கிறேன். அந்த நன்றியை எண்ணியாவது என் விவகாரங்களில் தலையிடாமல் விலகியே இரு என்றான் நிருத்தகனான வீரபாண்டியன். நான் சோழ நாட்டு மாவீரன், நீரோ எங்கள் நாட்டின் பரம வைரி. மகாவீரரான வீரபாண்டியரோடு வாழ்போரிட வேண்டும் என வீர பூஜைகள் துடித்துடித்த நாட்கள் பல உண்டு. எங்கள் சோழிய படையெடுப்பில் இந்த மதுரை நகரை முற்றுகையிடும் போது வீரபாண்டியனோடு வீரசேகரன் நேருக்கு நேர் போரிடும் சரித்திரம் ஏற்படும் என இருமாப்பு அடைந்திருந்தேன். ஆனால் அப்போது நீர் தலைநகரை எங்களிடம் பறிகொடுத்து விட்டு தலைமறைந்து ஓடினீர். பிறகு நீர் பதுங்கியுள்ள நெட்டூர் கோட்டையை கைப்பற்றும் போதாவது உம்மோடு வாள்யுத்தம் புரியும் பாக்கியம் கிடைக்கும் என எதிர்பார்த்தேன். ஆனால் உம் தேவியை பறிகொடுத்து விட்டு அங்கிருந்தும் தலைமறைந்து ஓடிவிட்டீர். இப்போது அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நீர்தான் வீரபாண்டியர் என்பதை இன்னும் அறிந்து கொள்ள முடியாத குருடன் அல்ல நான். வீரபாண்டியர் ஒரு மகாவீரர் என்பது உண்மையானால் என்னோடு வாள் போரிடட்டும். உமது வீரவாளை எடுத்துக்கொள்ளும். உம்மிடம் வாள் இல்லையெனில் இதோ எங்கள் வாழ்நிலை கண்டான் ஜனநாத கச்சிராயரின் சரித்திர பிரசித்தி பெற்ற வைடூரிய வாள் என வீரசேகரன் ஆவேசம் கொண்டவனாக தன்னிடம் தயாராக இருந்த இன்னொரு வாளை எடுத்து வீரபாண்டியன் முன்பாக விட்டெறிந்தான். அந்த வாள் விழுந்த கம்பீர ஒளி வீரபாண்டியனின் ஏளனச் சிரிப்பில்தான் கலந்து ஒடுங்கியது. வீரசேகரா, இது போர்க்களம் அல்ல. உன்னிடம் வாள் போரிட்டு பலப்பரீட்சை பார்க்க இப்போது எனக்கு அவகாசமோ விருப்பமோ இல்லை. வீரபாண்டியன் பிணத்தை கூட ஒரு சோழிய வீரன் சிறைப்பிடித்து செல்ல முடியாது. இன்று அதிகாலையில் நான் காப்பாற்றிய உயிரை இன்று இரவே என் அம்பிற்கு இரையாக்க நேரிடும் விதியை எண்ணித்தான் நான் மனம் நொந்து கொள்ள நேரிடும் என்றான் வீரபாண்டியன். வீரபாண்டியரே, நீர் என்னை இப்போது கொன்று விடலாம். ஆனால் அபாய சங்கு ஊதாமல் என் உயிர் என்னை விட்டு பிரியாது. சாளரங்கள் எல்லாம் சாத்தப்பட்டுள்ள இந்த அறையில் இருந்து எவ்வளவு கூவினாலும் வெளியில் உள்ளவர்களுக்கு கேட்காது என எண்ண வேண்டாம். அம்பு துளைத்த மார்போடு நான் கூவிக்கொண்டே ஓடி நிலா முற்றத்தில் இருந்து குதித்து பிணமாகி விடுவேன். நான் அப்போதும் அங்கிருந்து சப்தமிட்டால் வெளியே சூழ்ந்திருக்கும் எங்களுடைய எண்ணற்ற சோழிய படை வீரர்கள் இந்த வீட்டை முற்றுகையிடுவார்கள். தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்குவார்கள். உம்மால் உயிர் இழந்த என்னுடைய உடலுக்கும் உயிரோடு உமது உடலுக்கும் இந்த வீடே சிதை தீயாகிவிடும். நான் சப்தமிடுவதற்குள் நீர் என்னை கொன்று விட்டாலும் இந்த வீட்டிலிருந்து நீர் தப்பிச் செல்ல முடியாது. இன்னும் சிறிது நேரம் சென்றால் என்னிடமிருந்து எவ்வித ஊதுகுழல் சப்தமும் கேட்கவில்லை என்றால் வெளியில் உள்ள ஜனநாதனின் படையினர் சந்தேகப்பட்டு இந்த வீட்டின் முன்வாசல் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே பிரவேசித்து விடுவார்கள். கொல்லைப்புற வாசலிலும் முத்திரைய நாட்கள் வில்லம்புகளுடன் காத்திருக்கிறார்கள் என்றான்.
இங்கிருந்து தப்பிச் செல்வதற்கு வேறு மார்க்கம் இருக்கிறது வீரசேகரா என்றான் வீரபாண்டியன். இல்லை வீரபாண்டியரே, நீர் பக்கத்து இரும்பு கிடங்கில் தோண்டி வைத்த சுரங்க வழியில் என்னுடைய படையாட்கள் வேட்டை நாய்கள் போல வந்து குவிந்திருக்கிறார்கள். நான் மரணத்திற்கு துணிந்து இரும்பு கிடங்கின் புகைப்போக்கி வழியாக துணிந்து உள்ளே குறித்து ஓசைப்படாமல் இந்த வீட்டிற்குள் வந்தேன். நான் அப்போது பாடுபட்ட சிரமம் எல்லாம் ஒருபோதும் வீண் போகாது என்ற வீரசேகரன் தான் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்த சிரமத்தை எல்லாம் சுருக்கமாக விவரித்துவிட்டு, வாயுதேவன் கூட இந்த வீட்டில் இருந்து வெளியேற முடியாது என்றான். அதை கேட்ட வீரபாண்டியன் சிறிதும் கலவரம் அடையாமல், நான் தப்ப நினைத்தால் நிச்சய மார்க்கம் உண்டு, நூலேனியும் இருக்கிறது என்றான். என் உடம்பில் உயிர் இருக்கும் வரை நீர் தப்பிச் செல்ல விடமாட்டேன் என்பது உமக்கே தெரியும் வீரபாண்டியரே. நீர் என்னை கொன்றுவிட்டு தப்பிச் செல்ல முடிவு செய்தால் என்னுடைய கோரிக்கை ஒன்றை நீர் அனுமதிக்க வேண்டும். நான் சாவதற்கு முன்னால் அந்த புண்ணியவதியிடம் சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன் என்றான் வீரசேகரன். உர்மிளாவிடமா என கேட்டான் வீரபாண்டியன். என்னிடமா என ஜீவனற்ற குரலில் விம்மினாள் உர்மிளா. ஆமாம் உர்மிளா, உன்னிடம்தான் பேச வேண்டும். சாவதற்கு முன்னால் உன்னிடம் என் மனதில் உள்ள உணர்ச்சிகளை எல்லாம் கொட்டி தீர்க்காவிட்டால் சிதைத்தீயில் கூட என் நெஞ்சு வேகாது, வீர சொர்க்கத்தில் கூட என் மனம் நிம்மதி அடையாது. சிலை போல சமைந்து நின்ற ஊர்மிளாவின் விழிகளில் நீர் ததும்பியது. வீரசேகரன் அவளை நோக்கி கத்தினான். வீணாக கண்ணீர் விடாதே ஊர்மிளா, என் இருதயத்தின் பிரளயத்தியை அணைக்க இனி அந்த கண்ணீருக்கு சக்தி இல்லை. உன் சாகச கண்ணீரையும் சிரிப்பையும் காட்டி என்னை கபோதியாகவும் கைப்பொம்மையாகவும் விளையாடிய காலம் எல்லாம் கடந்து விட்டது ஊர்மிளா. உன் அன்பை காட்டி என் கண்ணை குருடாக்கி உன் அரசியல் சதிகளுக்கெல்லாம் என்னை கை கருவியாக பயன்படுத்தி வந்தாய். கள்ளங்கபடமற்ற கடமை வீரனான என்னை கண்டோர் நகைக்கும் காட்சி பொருளாக்கினாய். துரோகத்தை பற்றி கனவிலும் சிந்தித்து அறியாத என்னை கண்கட்டு வித்தை காட்டி துரோக பாதையில் இழுத்து வந்து என் உற்றார் மற்றார் எல்லாம் என்னையும் துரோகி என தூஷிக்கும்படி செய்தாய். துரோகமும் சதியுமே உருவானவள் நீ. நீ செய்த கீழ்த்தருமான காரியத்தை இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் செய்ய மாட்டாள். உன்னால் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. சொர்க்கம் என்று நான் நம்பி வந்த வீட்டில் நன்றாக நரக வேதனை அனுபவித்து விட்டேன். இந்த வீடு சொர்க்கம் அல்ல, சதிக்கிடங்கு, என் சாவின் சமாதி, என் சிங்கார நரகம் என தாரை தாரையாக கண்ணீர் விட்ட வீரசேகரன், என் கண்ணீர் எல்லாம் வீண் போகாது. நீ செய்ததற்கெல்லாம் தகுந்த தண்டனை அனுபவிக்கத்தான் போகிறாய். இதோ உன் வீரபாண்டியர் உன் கண் முன்னாலேயே என்னை அம்பெய்து கொன்று விடுவார். என் நெஞ்சில் எந்த மாய உருவம் எஞ்சியிருக்கிறது என பிய்த்து பார்ப்பது போல அவர் எய்யும் அம்புகள் என் மார்பை சல்லடை கண்களாக துளைத்துவிடும். அந்த காட்சியை உன் கண்ணாலேயே நன்றாக பார். பிறகு சிறிது நேரம் கழித்து எங்கள் சோழியப்படை இந்த வீட்டை முற்றுகையிட்டு போரிடும் போது உனது வீரபாண்டியரின் சவமும் உன் காலடியில் கிடக்கும் காட்சியோ அல்லது தூக்கு மரத்தில் தொங்கும் காட்சியோ பார்ப்பாய். இருவரையும் இழந்துவிட்டு நீ படப்போகும் வேதனை நரகத்தை விட கொடுமையானதாக இருக்கும் என வீரசேகரன் உணர்ச்சி வசப்பட்டவனாக கூவினான். வீரபாண்டிய சக்கரவர்த்திகள் தூக்கு மேடையிலா? கூடாது கூடாது என பொறுமைய ஊர்மிளா வீரசேகரன் நிற்கும் திசை நோக்கி கும்பிட்டு, வீரசேகரா, வீரபாண்டிய சக்கரவர்த்திகள் தான் என் வாழ்வின் ஜீவன். அவருக்காக என் உயிரையும் கொடுப்பேன். அவருக்கு பங்கம் நேர்ந்தால் நானும் இறந்து விடுவேன் என கிரீச்சிட்டாள். அப்படி சொன்னால் அவரை விட்டு விடுவேன் என இன்னுமா எதிர்பார்க்கிறாய்? நீ சிதைத்திருந்த என் இருதயத்தில் இன்னுமா இரக்கம் எஞ்சியிருக்கும் என எண்ணுகிறாய்? எந்த வாஞ்சையை காட்டி இத்தனை நாளும் என்னை வஞ்சித்து வந்தாயோ, இப்போதும் அதையே பணயம் வைத்தா அவரை காப்பாற்ற எண்ணுகிறாய் என பொறுமைய வீரசேகரன், சே, பெண்மை என்பதே எவ்வளவு பேதமையும் தந்திரமும் பொருந்தியது என முணுமுணுத்தான். ஊர்மிளாவின் முகம் சவம் போல விளறியது. உயிரற்றவள் போல மனமும் உடலும் ஒடுங்கி நின்றாள். ஆயிரம் ஆயிரம் ஈட்டிகள் அவளுடைய நெஞ்சை துளைக்கும் வேதனை மட்டுமே அவளுடைய விழிகளில் நெளிந்தது. வீரசேகரா, ஊர்மிளாவின் நெஞ்சை புண்படுத்தாதே. அவள் ஏதாவது வஞ்சனை செய்திருந்தால் அவ்வளவிற்கு மூல காரணமான துர்பாக்கியவான் நான் தான் என்றான் வீரபாண்டியன். வீரபாண்டியரே, இப்போதே அம்பு எய்து என்னை கொன்று ஒழித்துவிடும், அல்லது வாள்போரிட்டு வீர மரணத்தை தழுவிக்கொள்ளும். என் சாவு அல்லது உம்முடைய சாவு, இவ்விரண்டில் ஒன்று நடந்தே தீர வேண்டும் என்றான் வீரசேகரன் உறுதியான குரலில்.
ஏன் சாக வேண்டும் என கேட்டான் வீரபாண்டியன். நீர் என்னை கொல்லாவிடில் என் கடமைப்படி உம்மை சிறை செய்து பிடித்துச் செல்வேன். அந்த அவமானத்தை நீர் விரும்பாவிடில் இப்போது வாள் யுத்தம் புரிவதை தவிர வேறு வழி இல்லை. மரண தேவதையின் குங்கும முத்தத்தை நம் இருவரில் யார் அடையப் போகிறோம் என்பதை உம்முடைய தீர்மானத்திற்கே விட்டுவிடுகிறேன் என்றான் வீரசேகரன் கம்பீரமான குரலில். வீரபாண்டியன் யோசனையில் ஆழ்ந்தவனாக ஊர்மிளா நிற்கும் திசையை நோக்கினான். இக்கரையா அக்கரையா என்பது புலப்படாமல் நடு ஆற்றின் வெள்ளத்தில் தத்தளிப்பவளை போல ஊர்மிளாவின் கண்ணீர் முகம் மிக பரிதாபகரமாக விளங்கியது. வீரசேகரன் கம்பீரமாக தன் வாளை ஓங்கிச் சுழற்றிவிட்டு, வீரபாண்டியரே, உமக்கு அவ்வாறு தீர்மானிக்க இஷ்டமில்லை என்றால் அதை மரண தேவதையின் தீர்மானத்திற்கே விட்டுவிடுவோம். அவள் நம் இருவரில் யாரை வேண்டுமானாலும் தன் காதலனாக அழைத்துச் செல்லட்டும். வென்றவருக்கு இந்த வையகத்து வாழ்வு, வீழ்ந்தவருக்கு வீர சொர்க்கம். இதுதான் வழி வழியாக வீர பரம்பரையினர் அனுஷ்டித்து வரும் விதி. ஒருவேளை உமது வாழ்முனையில் என் வீர மார்பு கிளிப்புண்டு நான் மடிந்து விழ நேரிடினும் வாய்விட்டு அபயம் என கூவ மாட்டேன். வெளியிலிருந்து யாரையுமே உதவிக்கு அரை குவி அழைக்க மாட்டேன். என் இருதயமே துண்டு துண்டாக அறுப்புண்டு என் கண் முன்னே விழுந்தாலும் பிராணாவஸ்தையில் ஒரு சிறு முனகல் கூட என்னிடமிருந்து வெளிப்படாது. இது சத்தியம். உம்மோடு வாழ்போரிடும் சந்தர்ப்பத்தை தருவதற்காக உமக்கு இந்த வாக்குறுதி தருகிறேன். வீரபாண்டியரே, இந்த வீட்டில் இத்தனை காலமும் நீங்கள் எல்லோரும் உறவாடியே என்னை வஞ்சித்து வந்திருந்தும் கூட நான் இந்த கடைசி காலத்திலும் கண்ணியமாகவே நடந்து கொள்கிறேன். நீரும் கண்ணியமுள்ள ஒரு மாவீரர் தான் என்றால் வாளை எடும், போரிடும் என்னோடு என முழங்கினான். என் உயிருக்காக உன்னோடு நான் போரிட மாட்டேன் என வீரபாண்டியன் சொல்லிவிட்டு படீரென தன் கையில் உள்ள அம்பையும் வில்லையும் கீழே தரை மீது விட்டெறிந்தான். ஏன் ஏன் போரிட மாட்டீர்? உமது கையில் வீரம் இல்லையா? நெஞ்சில் உரம் இல்லையா? வாழ்வீச்சுகளின் வழி வேதனைகளை தாங்கும் அளவு உமது உடம்பில் விழுப்புண்கள் வீர தழும்புகளாக விழுந்ததில்லையா? உன்னை கொள்ளும் மனம்தான் எனக்கு இல்லை. ஊர்மிளாவின் அன்பிற்கு பாத்திரமான ஓர் அற்ப பொருளை கூட நான் அளித்ததில்லை என வீரபாண்டியன் சொல்லிவிட்டு ஊர்மிளாவை நோக்கினான். அப்போது ஊர்மிளாவின் சோகமும் இன்னதென விவரிக்க முடியாத ஒரு உணர்ச்சியால் மலர்ந்து பிரகாசித்தது. அவளுடைய கண்ணீர் மயமான விழிகளும் கனன்று ஒளி வீசின. ஊர்மிளா உதடுகள் துடித்துடிக்க, வீரபாண்டிய சக்கரவர்த்திகளே, நீங்கள் எப்போதுமே கண்ணியம் உள்ளவர், கருணை உள்ளவர், என் மீது அளவில்லாத அன்புள்ளவர். நான் பூர்வத்தில் பண்ணிய புண்ணியம்தான் உங்களுடைய இத்தகைய அன்பு இந்த அபலைக்கு கிடைத்திருக்கிறது என தன்னை மீறிய உணர்ச்சியுடன் பக்தி பரவசமாகி வாய் பொங்கினாள். ஆனால் மறுக்கணமே பல்லை கடித்துக் கொண்டு விம்மி விம்மி அழலானாள். வீரபாண்டியனோ தள்ளுதழுக்கும் குரலில் வீரசேகரனை நோக்கி, நான் அடுத்துள்ள பூஜை அறைக்கு சென்று எங்கள் பாண்டியரின் குலதெய்வமான கன்னி பகவதிக்கு என் கடைசி பிரார்த்தனையை செலுத்துகிறேன். அந்த அறையில் நான் தப்பிச் செல்ல எந்த மார்க்கமும் இல்லை. தேவியை சிறை மீட்கும் நம்பிக்கை குன்றிய பிறகு உடலில் வீணே உயிரை தரித்திருக்கும் விருப்பமும் எனக்கு குறைந்து விட்டது என சொல்லிவிட்டு ஊர்மிளாவை நோக்கி திரும்பி, என்னுடைய அன்பிற்கு இந்த உலகில் எஞ்சி இருக்கும் உறவெல்லாம் நீ ஒருத்திதான். இனி உன் மனோபீஷ்டம்தான் என் முடிவு. நீ என்ன முடிவுடன் வருகிறாயோ அதன் பிரகாரமே நடப்பேன். அடுத்த பூஜை அறையில் உனக்காக காத்திருக்கிறேன். உனக்கு எப்போது உசிதமாக படுகிறதோ அப்போது வந்து கதவை தட்டினால் உன் வாயிலிருந்து வரும் எந்த விதியையும் ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருப்பேன். நீங்கள் இருவரும் இங்கு பேசுவது எதையும் நான் காது கொடுத்து கேட்கவும் மாட்டேன் என வீரபாண்டியன் சொல்லிவிட்டு வேகமாக அடுத்த பூஜை அறைக்குள் சென்று அதன் கதவை சாற்றிக் கொண்டான். அழுது அழுது முகம் சிவந்து போயிருந்த ஊர்மிளா நிமிர்ந்து வீரசேகரின் முகத்தை பார்த்தாள். வீரசேகரா என புலம்பிய வண்ணம் அவனை நோக்கி வேகமாக ஓடி வந்து அவன் பாதங்களில் விழுந்து ஆறுதலுக்காக அவனுடைய கையை பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். அவளை வீரசேகரன் உதறி தள்ளிவிட்டு விலகி பின்வாங்கி நின்றான். அருகில் வராதே ஊர்மிளா, உன் முகத்தையும் கண்ணீரையும் காட்டி மறுபடி என்னை மயக்க வராதே. என்னோடு போரிடாமல் அம்பு எய்து என்னை கொல்ல வீரபாண்டியருக்கு கைகள் கூசும். ஆம், வாளேந்தும் அவ்வீரர் தம் கையாலே என்னை கொல்ல மனம் பூசுகிறார். அதனால் என்னை மயக்கிக் கொள்ள உன்னை அனுப்பியிருக்கிறார் என சீறிய வீரசேகரன் சட்டென தாரை தாரையாக கண்ணீர் வடித்த வண்ணம், ஊர்மிளா, என் சாவை நீ விரும்பினால் என்னை மயக்கிக் கொள்ளாதே. அதோ அந்த வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு வா
என் மரணத்தை வாய் திறந்து கேள். என் மார்பை திறந்து காட்டுகிறேன். வஞ்சகமே உருவான உன் உருவத்தை எந்த இருதயம் வாஞ்சையின் சிகரமாக உருவாக்கி காட்டியதோ அந்த இருதயத்தை அம்பெய்து நீ துண்டித்து விடு. என் உறுதியான நெஞ்சை கிழித்தெடுக்கும் சக்தி உனது மெல்லிய கைகளுக்கு இல்லை என்றால் உன் கையை பிடித்து நானே என் இருதயத்தை கிழித்து எடுத்து தருகிறேன். அதில் தோய்ந்திருக்கும் உன் உருவத்தையும் வேதனைகளையும் நீ சாராக பிழிந்தெடுத்து துடைத்து எரிந்து விடு ஊர்மிளா. நான் பிறந்தது முதல் வாழ்வெல்லாம் வஞ்சனையே கண்டவன். என் உயிர் பிரியும் கடைசி தருணத்திலும் வஞ்சனையை நான் காண வேண்டாம். நீ என்னைத்தான் என்னை வஞ்சித்திருந்தாலும் நீ இல்லாமல் நான் வாழவே முடியாது என்பது உண்மையானால் உன் கையாலேயே எனக்கு மரணம் சித்திப்பதுதான் ஆனந்தமான அமைதியாகும் என்றான். என்ன, என் கையாலேயே உன்னை கொள்வதா? அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம் வீரசேகரா. அதைவிட உன் கையில் உள்ள கொடு வாளால் என்னை வெட்டி எறிந்து விடு. உன்னை வஞ்சித்தது எந்த நாக்கோ, எந்த கண்களோ, எந்த அங்கங்களோ அவைகளையெல்லாம் உன் ஆத்திரம் தீர வெட்டி எறிந்து விடு. நீ உயிர் துறந்த பிறகு என்னால் மட்டும் உயிர் சுமந்து கொண்டிருக்க முடியாது. வீரபாண்டிய சக்கரவர்த்திகளையும் இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். உங்கள் இருவரில் ஒருவர் மரணமடைய வேண்டுமென்றால் முன்னதாகவே என் உயிர் முடிந்து விடட்டும். உன் கையை பற்றி கொண்டு மடிவதிலாவது என் மனதிற்கு சாந்தி கிடைக்கட்டும் என்றாள் ஊர்மிளா. உன் உயிருக்கும் மேலானவராக வீரபாண்டியரை நீ விரும்புகிறாயா ஊர்மிளா என பொறுமினான் வீரசேகரன். ஆமாம், நீ என் மீது செலுத்தும் அன்பு காதல் என்றால் நான் அவர் மீது செலுத்தும் அன்பு அதைவிட உன்னதமான பக்திக்கு சமமானதாகும். அவருக்கு சிறு துன்பம் நேரிடுவதையும் நான் பொறுக்க மாட்டேன். நம் இருவரிடையே உள்ள அன்பு உண்மையானது என்றால் உன்னால் அவருக்கு எந்தவித கேடும் விளையக்கூடாது. ஊர்மிளா, இன்னுமா என் மீது அன்பு செலுத்துவதாக சொல்கிறாய்? அதை இன்னுமா நான் நம்ப வேண்டும் என்கிறாய்? இந்த உலகத்தில் ஒருவனை நீ காதலிக்க முடியும் என்றால் அது என்னை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது என்று என்னை நம்பும்படி செய்து வந்தாய். நீ ஒரு கணிகை அல்ல என்றும் உன் பெண்மைக்கு களங்கமோ பழிச்சொல்லோ ஏற்படக்கூடாது என்றும் நம் இருவருக்கும் இடையே உள்ள அன்பு மாசு மறுவற்ற தூய அன்பாக விளங்க வேண்டும் என்றும் உயர்ந்த பண்புகளை வற்புறுத்தி வந்தாய். ஆனால் நான் கண்டது என்ன? வீரசேகரா, ஆத்திரத்தால் வார்த்தைகளை கொட்டி விடாதே. நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேள் என கிரிச்சிட்டாள் ஊர்மிளா. இனி கேட்க மாட்டேன் ஊர்மிளா. இனியும் நீ என்னை ஏமாற்ற முடியாது. நம் இருவர் இதயங்களையும் பிடித்திருந்த அன்பின் முடிச்சுகளை எல்லாம் நீ அறுத்து எரிந்து விட்டாய் ஊர்மிளா. நான் சுந்தர ஜோதிடர் மீது பொறாமை கொண்ட போது அவரிடம் உனக்கு உள்ள அன்பு காதல் அல்ல என உணர்த்தினாய். ஆனால் வீரபாண்டிய சக்கரவர்த்திகளையே உன் காதல் வலையில் சிக்க வைத்திருக்கிறாய் என நீ சொல்லவில்லை. வாயை மூடு வீரசேகரா என சீறிய ஊர்மிளா. வீரபாண்டிய சக்கரவர்த்திகள் என் தமையனாருக்கு சமமானவர். சுந்தர ஜோதிடர் என்பதும் அவருடைய மாறுவேடம்தான். ஒரே தாய் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் உயிருக்கு உயிரான சகோதர பாசம் எனக்கு உண்டு. சகோதர பாசமா? இப்படித்தான் எந்த பெண்ணும் நிலைமையை சமாளிக்க பார்ப்பாள் என மீண்டும் ஏளனமாக பொறுமிய வீரசேகரன் அதிகமாக ஆத்திரமடைந்தான். நீங்கள் எல்லாம் என்னை நன்றாக ஏமாற்றி விட்டீர்கள். ஆனால் அதற்கெல்லாம் ஏற்ற தண்டனை இப்போதே கிடைக்காமல் போகாது. நான் அறிவிப்பு குழல் ஊதாவிட்டாலும் வெளியே காத்திருக்கும் ஜனநாதனின் படைகள் வெறுமனே இருக்க மாட்டார்கள். உள்ளே போனவன் செய்தி தெரியவில்லை என சந்தேகப்பட்டு தெருக்கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே பிரவேசித்து விடுவார்கள். உன் வீரபாண்டிய சக்கரவர்த்திகளை உயிரோடோ பிணமாகவோ சிறைப்பிடித்துச் செல்லும் காட்சியை என் உயிர் காண முடியாவிட்டாலும் கூட உன் கண்களால் காணத்தான் போகிறாய். அதுதான் நீ என்னை வஞ்சித்ததற்கு எல்லாம் சரியான தண்டனை உனக்கு. ஊர்மிளா அழுது தன் கண்ணீர் துளிகளால் வீரசேகரின் பாதங்களை நனைத்த வண்ணம் கெஞ்சி கதறலானாள். என்னை மன்னித்து விடு வீரசேகரா. நான் உனக்கு செய்த தீமைகளை எல்லாம், என்னுடைய வஞ்சனைகளை எல்லாம் மன்னித்து விடு. என் கண்ணீரையும் வாழ்வெல்லாம் நான் பட்ட வேதனைகளையும் நினைத்தாவது என்னை மன்னித்து விடு. உன்னை நான் சந்தித்த பிறகுதான் என் மனம் அனுபவித்து வந்த துயரங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. நான் எத்தனையோ இரவுகள் உறங்காமல் அழுதது எல்லாம் உனக்கு தெரியாது. உனக்கு தெரிந்தால் நீயும் வேதனைப்படுவாய் என சிரித்த முகத்தை காட்டி வந்தேனே தவிர ஒவ்வொரு கணமும் உன் உருவம் என் நெஞ்சை வேதனைப்படுத்தி வந்ததை நான் உனக்கு சொல்லவில்லை. உன் மீது நான் கொண்டுள்ள அன்பை அணுவளவேனும் சந்தேகிக்காதே வீரசேகரா. நான் மறுவில்லாத மனம் உள்ளவள்தான். ஆனால் அபலை, யாருமற்ற அனாதை. இந்த நெருக்கடியான நேரத்தில் என் வீட்டுக்காரரும் என்னை கைவிட்டு போய்விட்டார். என்னை பார், நான் துணையற்றவள் வீரசேகரா.
எனக்கென பரிவு காட்ட யாரும் மற்றவள். அழுகையே வாழ்வாக கொண்ட இந்த துர்பாக்கியவதிக்கு இந்த உலகில் ஆறுதலாக எஞ்சியிருக்கும் ஒரே ஜீவன் வீரபாண்டிய சக்கரவர்த்திகள் தான். அவரையும் நீ ஒழித்துவிட கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாய். அதை நான் தாங்க மாட்டேன் வீரசேகரா, தாங்க மாட்டேன். என்னை நீ மன்னித்து விடு, மன்னித்து விடு. இல்லையென்றால் உன் காலடியிலேயே உயிர் நீத்து விடுவேன் என அவன் பாதங்களில் முகம் புதைத்து பொறுமை அழுதாள் ஊர்மிளா. மற்றற்ற அன்பிற்கு பாத்திரமான ஒருத்தி தன் காலடியில் மண்புழு போல துடித்து பரிதவிக்கும் காட்சியை வீரசேகரனால் சகிக்க முடியவில்லை. ஊர்மிளாவின் பரிதாபகரமான அந்த முகத்தை காணும்போது அவனுக்கு மனம் கசிந்தது. ஊர்மிளா என நான் தழுத்தழுக்கும் குரலில் கூறியவனாக அவளை தூக்கி நிறுத்தினான். உன் வீரபாண்டியர் தம் உயிரை பணயம் வைத்து சதி திட்டங்களில் ஈடுபட்டார். எல்லாம் வல்ல எங்கள் சோழ சாம்ராஜ்யத்தையே பகைத்துக் கொண்டார், தோல்வி உண்டார். அதனால் கிரமப்படி அவர் உயிரோடோ பிணமாகவோ சிறைப்பட வேண்டியதுதான் என்றான் வீரசேகரன். அவர் மடியத்தான் வேண்டுமென்று நீயே வன்மம் பாராட்டுகிறாயா? அதை நீயே என்னிடம் சொல்ல துணிகிறாயா? நான் சொல்லவில்லை ஊர்மிளா, அது அவருடைய தலைவிதி. இல்லை, இப்போது வீரபாண்டியரின் விதி உன் கையில் தான் இருக்கிறது. இப்போது நினைத்தால் எந்த விதியையும் நீ உடனே கிழித்து எறிந்து அவரை காப்பாற்ற முடியும். நிச்சயம் நீ காப்பாற்ற முடியும். என் கட்சியினருக்கு நான் துரோகம் செய்ய வேண்டும் என்கிறாயா? வாழ்வெல்லாம் நேர்மை ஒன்றையே கடைபிடித்து வந்தவனை நன்றி விசுவாசமற்ற ராஜ துரோகியாக சொல்கிறாயா? வீரசேகரா, இங்கு நடப்பது எதையுமே நீ பாராதவனைப் போல கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலே போதும். என் ஆயுள் முழுவதும் உனக்கு நன்றி உள்ளவளாக இருப்பேன். இங்கே நான் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் வீட்டிற்கு வெளியே காத்திருக்கும் ஜனநாதனும் படை வீரர்களும் கண் குருடாகி விடுவார்களா? இந்த கம்மியர் சேரியின் ஒவ்வொரு தெருவிலும் வேட்டை நாய்கள் போல காவல் புரியும் எங்கள் சோழிய வீரர்கள் வெறுமனே இருந்து விடுவார்களா? குறிப்பாக ஒரு சங்கீத வார்த்தையை சொல்லாமல் இந்த வீட்டிலிருந்து யாரும் நழுவிச் செல்வதை எங்கள் படை வீரர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். எந்த தெருவில் எந்த மாறு வேடத்தில் எவர் சென்றாலும் அங்கே காவல் புரியும் எங்கள் வீரர்கள் தடுத்து நிறுத்தி விடுவார்கள். சங்கீத வார்த்தைகளை சொல்லாவிட்டாலோ அனுமதி லட்சணைகளை காட்டாவிட்டாலோ உடனே சிறைப்படுத்தி விடுவார்கள். என்னை போன்ற சோழ அதிகாரியாக இருந்தாலும் கூட அந்த சங்கீத வார்த்தையை சொல்லாவிட்டால் படை வீரர்கள் சந்தேகப்பட்டு சிறைப்படுத்தி விடுவார்கள். அப்படியானால் அந்த வார்த்தை உனக்கும் தெரியும் இல்லையா? ஆம், அந்த வார்த்தையை ஜனநாதன் படையினரிடம் குறிப்பிட்டு வந்தவனே நான் தான். அந்த வார்த்தையை சொல்லாத எவரையும் சந்தேகப்பட்டு சிறைப்பிடிக்கலாம் என்றும் தேவைப்பட்டால் அந்த இடத்திலேயே கொள்ளலாம் என்றும் உத்தரவு கொடுத்துவிட்டு வந்தவனும் நான் தான். அந்த சங்கீத வார்த்தை என்ன? அதை என்னிடம் சொல்ல மாட்டாயா வீரசேகரா? ஊர்மிளா, அப்படி நீ என்னிடம் கேட்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? என் மீது உனக்கிருக்கும் அன்பின் உரிமையினால் தான் அதை கேட்கிறேன். உன் மீது நான் கொண்ட அன்பிற்காக என்னை நயவஞ்சகனாகவும் துரோகியாகவும் மாறச் சொல்கிறாயா? என் கண்ணியம், கௌரவம், நேர்மை, நிதானம், என் தேசம், என் ராஜ விசுவாசம், என் கட்சி, என் கடமை, என் லட்சியம், என் கொள்கைகள் அனைத்தையுமே இழந்து விடச் சொல்கிறாயா? இவற்றையெல்லாம் நான் இழந்து விடுவதற்கு பிரதியாக உன்னிடமிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்றான் ஆதங்கத்துடன் வீரசேகரன். உன் வாழ்வின் கனவு உனக்கு கிடைக்கும், நானே உனக்கு கிடைப்பேன் வீரசேகரா. வீரபாண்டிய சக்கரவர்த்திகளை இப்போது நீ காப்பாற்றினால் நான் உன் ஒருவனுக்கே உரியவளாகி விடுவேன் என்றாள் ஊர்மிளா கம்பீரமான குரலில் வீரசேகரனை நிமிர்ந்து நோக்கியவளாக. அதை கேட்டதுமே வீரசேகரன் ஒரு கணம் ஆடி போனான். அடுத்த கணம் தேகமெல்லாம் அவனுக்கு புல்லரித்தது. ஊர்மிளாவின் கண்ணீர் நனைந்த வெளிகளிலோ வன்மையான ஒரு புத்தொளி பிரகாசித்தது. அவளை வியப்புடனும் விசித்திரத்துடனும் உற்று நோக்கி தடுமாறிய வீரசேகரன், உன்னை அடைய வேண்டும் என்பதுதான் என் பிறவி பயனென நான் ஆசைப்பட்டு வந்த கனவு. ஆனால் கர்ம வீரனுக்குரிய நற்பண்புகளையும் என் சுய தர்மங்களையும் என் மனித தன்மையுமே இழந்துதான் உன்னை நான் அடைய வேண்டுமா ஊர்மிளா? நீ பெரும் நிபந்தனை விதிக்கிறாய். நீ வீரபாண்டிய சக்கரவர்த்திகளை காப்பாற்றினால் என் வீடு வாசல், என் ஜாதி சம்பிரதாயங்கள், என் குடும்பம், என் சதி தர்மம் அனைத்தையுமே இழந்துவிட்டு உன்னிடம் வர தயாராக இருக்கிறேன்.
ஒரு வீரன் தன் ராஜ தர்மத்தையும் பண்பையும் இழப்பதை விட ஒரு பெண் தன் குல தர்மத்தையும் பண்பையும் இழப்பதுதான் பெரிது வீரசேகரா. நீ தாங்கிக் கொள்ளும் பழிச்சொற்களை விட நான் தாங்கிக் கொள்ள போகும் பழிச்சொற்கள் தான் பெரிதாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் நீ எனக்காக செய்யும் உதவிக்கும் தியாகத்திற்கும் பிரதியாக ஒரு பெண் செய்யும் சர்வ பரித்தியாகம்தான் மிக பெரிது என்பதை நீ சிந்தித்து பார் என்றாள் ஊர்மிளா. அவள் பேசிய தோரணை சகலத்தையும் துறந்து குடும்பத்தில் இருந்து சன்னியாசியாக வெளிக்கிளம்பும் ஒரு ஞானியின் வைராக்கியத்தை போலவே ஒலித்தது. நல்ல பண்புள்ள பெண் ஒருத்தி தன் மனதில் உள்ள நாணத்தையும் துறந்து விட்டவளாகவே தோன்றினாள். வீரசேகரனோ அவளுக்காக தன் தன்மைகள் அனைத்தையுமே தவிர்த்துவிட சித்தமாக இருந்தான். தன்னையே துறந்துவிடும் சக்தி உண்மையான காதலுக்கு உண்டென்றோ? ஊர்மிளா, இதெல்லாம் நிஜம்தானா என வீரசேகரன் பரபரப்புடன் கேட்டான். ஆம், நிஜம்தான் வீரசேகரா என தலையசைத்தாள் ஊர்மிளா. வீரசேகரனோ உணர்ச்சி பரவசனாகி ஊர்மிளா ஊர்மிளா என நாக்குளர தடுமாறினான். இப்போது முதலில் வீரபாண்டிய சக்கரவர்த்திகளை காப்பாற்று, அப்புறம் என்னை உன் உரிமை பொருள் ஆக்கிக்கொள் வீரசேகரா என்றாள் ஊர்மிளா. அவளை நோக்கி வீரசேகரன், ஊர்மிளா, நான் நேர்மையானவனாக இருந்த போதே துரோகி என்னும் பழிப்புக்கு ஆளானேன். எப்படியாவது என்னை சதிகாரனாக்கி என்னை அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தவும் என் சகாக்கள் முயல்கிறார்கள். என்னை அறியாமலேயே சதிப்பாதையில் காலடி எடுத்து வைத்து விட்டேன். இனி நான் உண்மையிலேயே ஒரு துரோகியாகிவிட வேண்டும் என்றால் எனக்கு உன்னை பற்றிய ஒரு விஷயம் தெரிய வேண்டும் என்றான். என்ன அது என கேட்டாள் ஊர்மிளா. வீரபாண்டியருக்காக உனது சதி தர்மத்தையும் தியாகம் செய்ய முன் வந்திருக்கிறாயே, உனக்கு அவர் மீது அவ்வளவு அன்பா? அவருக்கும் உன் மீது அவ்வளவு அன்பு உண்டா? ஆம், அந்த அன்பு இந்த உலகிலேயே மிகவும் உன்னதமானது. அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நான் எதுவும் செய்ய கடமைப்பட்டவள். இப்போது நான் அவரை காப்பாற்றி அனுப்பினால் நீ எனக்கு உரியவளாகி அவரை அடியோடு மறந்து விடுவாயா? அது மட்டும் என்னால் ஒருபோதும் முடியாது. நீ அவரை மறக்கச் சொல்வதும் சிறிதும் நியாயமல்ல. எங்களிடையே உள்ள அன்பை கண்டு நீ ஏன் அசூயைப்பட வேண்டும்? ஊர்மிளா, வீரபாண்டியர் சிறிதும் கூச்சமின்றி தன் கையாலேயே உன் முகத்தை நிமிர்த்தி உனது கண்ணீரை துடைத்து வாஞ்சையுடன் கூந்தலையும் வருடினார். அந்த காட்சியை கதவிடுக்கின் வழியாக பார்த்த எவனும் அசூயைப்படாமல் இருக்க மாட்டான். அத்தகைய நெருக்கமான அன்பை எத்தகைய விசுவாச பாசம் என என்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. வீரசேகரா, அது இரத்த பாசம். வீரபாண்டிய சக்கரவர்த்திகளுக்கு நான் தங்கை உறவுள்ளவள். அவர் என் உயிருக்கு உயிரான ஒரே சகோதரர். வீரபாண்டியரின் குல சரித்திரத்தில் இப்படி ஒரு தங்கை இருப்பதாக கேள்விப்படவில்லையே. ஆம், சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய உறவல்ல அது. வீரபாண்டியரை எடுத்து வளர்த்தால் ஒரு செவிலித்தாய். அந்த அரண்மனை தாதியிடம் பிறந்த தங்கைதான் நான். காலமான பெரிய சக்கரவர்த்திகளின் அபிமான ஸ்ரீ என்ற அளவில் கூட அங்கீகரிக்கப்பட முடியாத துர்பாக்கியவதிதான் என் தாய். நானும் வீரபாண்டியரும் ஒரு தாய் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் உயிருக்குயிரான அண்ணன் தங்கை என்ற பாசம் எங்களிடையே இருந்து வருகிறது. ஆனால் இதை வெளி உலகம் அறியாதவாறு ரகசியமாக மறைத்து வைத்திருக்க வேண்டிய நிர்பந்தமும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த கதையெல்லாம் பின்பு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன் வீரசேகரா என்றாள் ஊர்மிளா. உன் தமையரை இப்போது நான் காப்பாற்றி அனுப்பினால் நீ மனப்பூர்வமாக உயிருக்கு உயிராக என்னை காதலிப்பாயா? நிச்சயமாக காதலிப்பேன் வீரசேகரா, காதலிப்பேன். உன் கோரிக்கையை நான் நிறைவேற்றினால் நீ உன் சம்பந்தப்பட்ட அனைவரையும் அனைத்தையுமே புறக்கணித்துவிட்டு எதையும் பொருட்படுத்தாதவளாக என்னிடமே வந்து விடுவாயா? நான் துரோகியாகி இந்த பாரத தேசத்தை விட்டு எங்காவது கண்காணா தீவிற்கு தலைமறைந்து ஓட நேரிடால் நீயும் என்னுடன் வருவாயா? என்னோடு வாழ்வதில் உனக்கு எத்தனை துன்பங்கள் நேரிட்டாலும் நீ அவற்றையெல்லாம் சகித்துக் கொள்வாயா? எனக்கு என்ன நேர்ந்தாலும் நான் துன்புற்று அவதியுறும் போது நீ சிறிது மனம் கோணாமல் ஆனந்தமும் ஆறுதலும் அளிப்பாயா? என்ன ஊர்மிளா, எப்படியெல்லாமோ கஷ்டப்பட நீ என்னோடு எங்கு வேண்டுமானாலும் வருவாயா? ஊர்மிளா உணர்ச்சி வசமாக தடுமாறினாள். நீ தயங்குகிறாய். ஆம், நீ தயங்குகிறாய் ஊர்மிளா என வீரசேகரன் பொறுமி பின்வாங்கினான். ஊர்மிளாவோ சட்டென அவனுடைய கைகளை பிடித்துக் கொண்டாள்.
உணர்ச்சி பரவசத்துடன் ஜொலிக்கும் விழிகளால் ஆசையும் நன்றியும் ஒருங்கே பீரிடும் வசீகரமான குரலில், ஆம் வீரசேகரா என கூவி, வீரசேகரா, என் பரிவு தீர்த்த நீ எனக்காக எவ்வளவோ செய்கிறாய். என் அண்ணன் உயிரை காப்பாற்றப் போகிறாய். நீ என்னென்ன எதிர்பார்க்கிறாயோ அதன்படியெல்லாம் செய்வதாக நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன். கேள் வீரசேகரா, கேள். என்ன வாக்குறுதி வேண்டும்? ஊர்மிளா, என் ஆசைப்படி நீ நிச்சயம் எனக்கே உரியவளாகி விடுவாயா? ஆகிவிடுவேன். அதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம். நான் சத்தியம் வேண்டுமானாலும் செய்கிறேன். எதன் மீது சத்தியம் செய்வாய்? எங்கும் நிறைந்த சர்வேஸ்வரன் சாட்சியாக என் பெண்மை மீது சத்தியம் செய்கிறேன் என ஊர்மிளா சொல்லிவிட்டு பூஜையறை இருந்த திக்கின் பக்கம் திரும்பி, என்னை படைத்த தெய்வமே, பாவிகளையும் மன்னித்து அருளும் பரமாத்மாவே, என்னையும் மன்னித்துக்கொள். உன் சாட்சியாக இந்த உலக தர்மத்திற்கு புறம்பாக ஒரு சத்தியத்தை செய்கிறேன். தெய்வமே, என்னை மன்னித்து அருள் என்று ஊர்மிளா ஈனஸ்வரத்தில் முனகினாள். நிர்மலமான அவளுடைய கண்களில் இருந்து நீர் சுருந்து கலங்கமற்ற அவளுடைய கண்ண கதுப்புகளில் வழிந்து அவளுடைய பாதங்களை கழுவின. ஊர்மிளா, நீ செய்வது பாவம் என்னும் நினைப்பு உன் மனதில் இருக்கிறது. அப்படி இருந்தால் நீ ஒருபோதும் என்னுடையவளாக மாட்டாய் என்றான் வீரசேகரன். இல்லை வீரசேகரா, இந்த கண்ணீரோடு பழைய ஊர்மிளா இறந்தவளுக்கு சமம். நீ வீரபாண்டிய சக்கரவர்த்திகளை காப்பாற்றியவுடன் நான் புது ஊர்மிளாவாக புனர்ஜென்மம் அடைந்து விடுவேனே என கூறிய ஊர்மிளா பரிவோடு வீரசேகரன் கையை பற்றி, இதோ நீ விரும்பிய சத்தியத்தை செய்து கொடுக்கிறேன். எல்லாம் வல்ல சர்வேஸ்வரா, என் அண்ணாவும் என்னை ஆதரித்தவரும் என் உயிருக்கு உயிரானவருமான வீரபாண்டிய சக்கரவர்த்திகளை இப்போது வீரசேகரன் காப்பாற்றினால் நான் அவனுக்கே உரியவளாவேன். என்னை படைத்த தெய்வமே, உன் சாட்சியாக என் வாழ்வை வீரசேகரன் ஒருவனுக்கே அர்ப்பணிப்பேன். என் மனோவாக்கு காயம் அனைத்தையுமே அவனுக்கு சொந்தமாக்குவேன். என்ன துன்பம் நேர்ந்தாலும் வீரசேகரனிடம் மனம் போனாமல் வாழ ஓடி வருவேன். தேவைப்பட்டால் வீரசேகரனுக்காக மடிவதிலும் மற்றற்ற ஆனந்தம் கொள்வேன். இது சத்தியம் என்றாள். உடனே வீரசேகரன், இனி கவலைப்படாதே ஊர்மிளா, கண்ணீரை துடைத்துக்கொள். இப்போது உன் தமையர் காப்பாற்றப்பட்டு தப்பி செல்வார். உன் புடவை துணிகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வா என சொல்லிவிட்டு வீரசேகரன் அந்த படுக்கை அறையிலிருந்து கிளம்பி மாடிப்படி கட்டுகளை அடைந்தான். ஊர்மிளா சில புடவை துணிகளை எடுத்துக்கொண்டு பதுமை போல அவன் பின்னாலே வந்து நின்றாள். படிக்கட்டின் கைப்பிடியில் உள்ள ஒரு கம்பத்தை உற்று நோக்கி கொண்டிருந்த வீரசேகரன் ஆழ்ந்த ஒரு பெருமூச்சுடன் தன் உடைவாளையும் அதிகார சின்னங்களையும் மார்பு கவசங்களையும் தலைப்பாகையும் எடுத்து கீழே வைத்துவிட்டு அவளை நோக்கி சோகத்துடன் கூடிய ஒரு புன்முறுவல் செய்தான். ஊர்மிளா, நீ கொண்டு வந்த துணிகளால் என் கால் கைகளை பின்புறமாக வைத்து இந்த கம்பத்தில் என்னை கட்டி போடு. என் கண்களையும் கட்டி என் வாயில் துணியை வைத்து அடைத்து விடு. என்னுடைய உடுப்புகளையும் அதிகார சின்னங்களையும் எடுத்து உன் தமையர் அணிந்து கொண்டு என்னை போல வேடம் தரித்து இருட்டில் தப்பிச் செல்வது சுலபமாகிவிடும். புலிவாயில் மீன் என்கிற சங்கீத வார்த்தையை சொன்னால் வழியில் யாரும் அவரை தடுத்து நிறுத்த மாட்டார்கள். என் மார்பு கவசத்தின் உட்புறம் ஒரு சிறு பையில் புலி லட்சினை பொறித்த ஒரு சிறு அனுமதி பட்டையும் இருக்கிறது. அதையும் உன் தமையர் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்றான் வீரசேகரன். வீரசேகரா, உன் அன்பின் சக்தியை இன்றுதான் பரிபூரணமாக கண்டேன் என உணர்ச்சி பிரவாகத்துடன் கூறிய ஊர்மிளா அப்படியே அவனுடைய கையை பற்றி கொண்டு நன்றி அறிதலுடன் அவனுடைய முகத்தை பார்த்தாள். நேரம் நெருங்குகிறது ஊர்மிளா, சீக்கிரம் என்னை கட்டிப்பொடு. அதோடு நீ இன்னொரு காரியமும் செய்ய வேண்டும். அதை செய்ய நீ சிறிதும் மனம் கூசக்கூடாது. ஏன்? அது என்ன காரியம்? என் உடைவாளின் கைப்பிடியை ஓங்கி நான் மூர்ச்சித்து விழும்படி என் தலையில் அடித்துவிடு. கண்ணை மூடிக்கொண்டு உன் பலத்தை எல்லாம் உன் கைகளில் திரட்டிக்கொள். அதை கேட்டதும் ஊர்மிளா அழுதே விட்டாள். சீக்கிரம், தயங்காதே ஊர்மிளா. ஊர்மிளா கண்ணை மூடிக்கொண்டு எந்த பெண்ணும் செய்யாத ஒரு காரியத்தை செய்தாள். மறுகணம் தலையில் அடிபட்ட வீரசேகரன் மூர்ச்சித்து விழுந்தான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.